தேவலமே, எங்களை காண்கிறவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல இந்நாள் வரையிலும் சுமந்து வந்த எங்கள் அன்பு தகப்பனுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்தின் மத்தியிலும் உம்முடைய வல்லமையினாலே எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் வந்துள்ள வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பிக்கப்படவும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மேகசல் விலாக்கது வாலா பாடல்களிலும் கேபாஷால் ஒகர்வில் ஆக்கதியாசல் அகதியாலா ஜபங்களிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலும் நாளில் நடைபெறக்கூடிய கர்த்தாவே பரிசுத்த கம்யூனியன் சர்வீஸுடைய காரியத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. கர்த்தாவே, விலையேறப்பட்ட கிருபைகள் சூழ்ந்து கொள்ள கர்த்தாவே நீரான எங்களை ஆண்டு வழி நடத்துங்க. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை மகிமை மகத்துவம் தங்கட்டும், பூர்ண கிருபைகள் பெருகட்டும். இந்த கொடுங்கூர் பகுதியில் சேலவயல் பகுதியில் நம்முடைய வல்லமை விளங்க கர்த்தாவே இந்த தேசத்து ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தாவே உம்முடைய மிக்க சலகத்துவால ஊழியங்களில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே, ஆமென். அதிமங்கல காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே. அதிமங்கல காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே. அதிமங்கல காரணனே, மதிமங்கின எங்களுக்கும் திதி சிங்கின தங்களுக்கும் உனின் மாட்சியும் மிக காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே. மதிமங்கின எங்களுக்கும் திதி சிங்கின தங்களுக்கும் உனின் மாட்சியும் மிக காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே. அதிமங்கல காரணனே, துதி தங்கிய பூரணனே, நர வாழவி தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே. அதிமங்கல காரணனே, முடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத வீடதையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தோழ வந்தனையோ தரையில். முடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத வீடதையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தோழ வந்தனையோ தரையில். அதிமங்கல காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே. அதிமங்கல காரணனே, தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் மற்றும் துன்பற்றுவாதற்கும் பெற்றனர் கோலமிதோ. தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் மற்றும் துன்பற்றுவாதற்கும் பெற்றனர் கோலமிதோ. அதிமங்கல காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே. அதிமங்கல காரணனே, முடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத வீடதையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தோழ வந்தனையோ தரையில். முடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத வீடதையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தோழ வந்தனையோ தரையில்.
மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நர வாழவின் துறந்த ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே, அதிமங்கள காரணனே. தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்பற்றுவாதற்கும் பெற்றனர் கோலமிதோ. தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்பற்றுவாதற்கும் பெற்றனர் கோலமிதோ. அதிமங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நர வாழவை துறந்த ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே, அதிமங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நர வாழவை துறந்த ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே, அதிமங்கள காரணனே. அல்லேலூயா. நீ விரும்புகிறாய், தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்புள்ளவர் தான். ஆனால் அதே வேளையிலே அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் மாறுவார். தேவன் அன்புள்ளவர், கசல் அகத்வால் அவருடைய பாதையிலே நாம் கிட்டி சேருவோமானால் அன்புள்ளவர், கசல் அகத்வால் அல்லாத பட்சத்திலே அவர் பட்சிக்கிற அக்னியாய் வெளிப்படக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீக்க சில்லாக ரிகாலோகன் செல்லாக தியாலா மூர்த்தி அழைத்தா உழைத்திருக்கின்ற அழைத்தா. ஆனால் அவன் வரக்கூடிய பாதையிலே பார்க்கக்கூடிய வழியில் கர்த்தருடைய தூதன் எதிர் நின்றான் அவனை கொன்று போட. மேய்க்க செல்லகதுவாலா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அவனுடைய மனைவி புத்தியாய் அவள் இமைப்பொழுதிலே செயல்படுகிறாள். தன்னுடைய குமாரனுடைய நுனித்தோலை தேவனுக்கு முன்பாக எடுத்து போடுகிறாள். மேய்க்கசி ஆக்கலாகதுவாலா தேவனுடைய அன்பு அங்கு வெளிப்படுகிறது. மேய்க்கசல்லாகதுவாலா உயிர்த்தெழுந்த தேவன் உயிர் மீட்கப்பட்ட சாட்சிகளாய் நாம் விளங்க வேண்டும். இல்லாமல் எப்போதுமே உலகத்தோடு உலகமாய் ஒன்றி கடந்து போகக்கூடிய ஜனமாய் நாம் காணப்படலை. உலகத்தில் இருந்து நம்மை கர்த்தர் வேறுபிரித்து அவருடைய அநாதி சிநேகத்தினால், அவருடைய அநாதி கிருபையினாலே, அவருடைய அநாதி அன்பினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனை எப்படியாய் கட்டி சேருவோம், எப்படியாய் கட்டி சேருகிறோம், எப்படியாய் அவரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து துதிப்போம், உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து துதிப்போம். அவரை மிக்க சகிதவால மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேக சொல் அகர்வில் ஆக்கதியால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூ கரபலா கத்ரிலா கதியாலா கபு கசல் அகர்வா கன்சியா கலா கதியாசா கசல் அகதியாலா. விடுதலையோடு ஆராதிப்போம், விடுதலையோடு அவரை கட்டி சேருவோம், விடுதலையோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் புறம்பே தள்ளவில்லை, அவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை அரவணைத்து கொண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா வெற்றி தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அப்பா 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து ஆராதிக்க
ஒரு காலம் அங்க ஒரு காலம் இல்லை, முழு பலனோடு ஆராதனை அப்பா ஆராதனை 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 அப்பாராதனை ஆராதனை 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 லேகசல் அகர்வல் ஆக்கதியா தோமலலோயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகம் ஒருபோது வெட்கமடைய ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நம்மை பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறபடியாய் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே. சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே. தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நாம் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். யார் இந்த வெண்கூட்டம் உலகமே அதிசயிக்கும். யார் இந்த வெண்கூட்டம் உலகமே அதிசயிக்கும். இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களல்லோ. இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களல்லோ. இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களல்லோ. இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களல்லோ. தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். ஜபாவி தந்திடுமே மன்றாடி நான் ஜெபித்திடவே. ஜபாவி தந்திடுமே
மன்றாடி நான் ஜெபித்திடவே சுத்தனோடு சுத்தனாகவே மேகம் மீது சென்றிடவே சுத்தனோடு சுத்தனாகவே மேகம் மீது சென்றிடவே தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். சோதனை வந்திட்டாலும் வழுவாமல் காத்திடுவார். சோதனை வந்திட்டாலும் வழுவாமல் காத்திடுவார். மகிமானின் சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடவே மகிமானின் சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடவே சோதனை வந்திட்டாலும் வழுவாமல் காத்திடுவார். சோதனை வந்திட்டாலும் வழுவாமல் காத்திடுவார். மகிமானின் சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடவே மகிமானின் சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடவே தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். எனக்காய் வருகிறவர் மிக விரைவினில் வந்திடுவார். எனக்காய் வருகிறவர் மிக விரைவினில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். எனக்காய் வருகிறவர் மிக விரைவினில் வந்திடுவார். எனக்காய் வருகிறவர் மிக விரைவினில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே சமீபமே முடிவல்லவோ இயேசுவை சந்திக்கவே. அழுதேன் அழுதேன் ஐயா என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேன் ஐயா என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேன் ஐயா அழுதேன் அழுதேன் ஐயா
அன்பு இல்லா உலகத்திலே அன்பை தேடி நான் அலைந்தேன். உந்தன் அன்பு போல அன்பு காணேன் ஐயா. அன்பு இல்லா உலகத்திலே அன்பை தேடி நான் அலைந்தேன். உந்தன் அன்பு போல அன்பு காணேன் ஐயா. மனதுருகும் உந்தன் அன்பு மாறாத உந்தன் அன்பு என்னாலும் என்னை தாங்குதையா. மனதுருகும் உந்தன் அன்பு மாறாத உந்தன் அன்பு என்னாலும் என்னை தாங்குதையா. என்னாலும் என்னை தாங்குதையா. அழுதேன் அழுதேனையா என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேனையா. என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேனையா. அழுதேன் அழுதேனையா. வஞ்சக உலகத்திலே வாழ வழி இல்லை ஐயா. வாழ வைக்கும் தெய்வமே வந்தீரையா. வஞ்சக உலகத்திலே வாழ வழி இல்லை ஐயா. வாழ வைக்கும் தெய்வமே வந்தீரையா. வாக்குரைத்த உந்தன் அன்பு வாக்கு மாறா தூய அன்பு வாழ வைத்து மகிழ செய்யுதையா. வாக்குரைத்த உந்தன் அன்பு வாக்கு மாறா தூய அன்பு வாழ வைத்து மகிழ செய்யுதையா. என்னை வாழ வைத்து மகிழ செய்யுதையா. அழுதேன் அழுதேனையா என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேனையா. என் அன்பரின் அன்பை நினைத்தே அழுதேனையா. அழுதேன் அழுதேனையா. பொல்லாத உலகத்திலே பொல்லாங்கான் அன்பு உண்டு. பொல்லாத ஜனங்களின் வம்பு உண்டு. பொல்லாத உலகத்திலே பொல்லாங்கான் அன்பு உண்டு. பொல்லாத ஜனங்களின் வம்பு உண்டு. நன்மை செய்யும் உந்தன் அன்பு கிருபையாலே தாங்கும் அன்பு பரலோகம் சேர்த்திடும் உந்தன் அன்பு. நன்மை செய்யும் உந்தன் அன்பு கிருபையாலே தாங்கும் அன்பு பரலோகம் சேர்த்திடும் உந்தன் அன்பு. நம்மை பரலோகம் சேர்த்திடும் உந்தன் அன்பு. அழுதேன் அழுதேனையா என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேனையா. என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேனையா. அழுதேன் அழுதேனையா. வெட்கப்பட்டு போகாமலே வேலி அடைத்து காப்பவரே வேதனைகள் யாவையும் நீக்கி விட்டீர். வெட்கப்பட்டு போகாமலே வேலி அடைத்து காப்பவரே வேதனைகள் யாவையும் நீக்கி விட்டீர். கைவிடாத உந்தன் அன்பு காலமெல்லாம் தொடரும் அன்பு காத்திருக்கும் பிள்ளைகளை காக்கும் அன்பு. கைவிடாத உந்தன் அன்பு காலமெல்லாம் தொடரும் அன்பு காத்திருக்கும் பிள்ளைகளை காக்கும் அன்பு. நம்மை காத்திருக்கும் பிள்ளைகளை காக்கும் அன்பு. அழுதேன் அழுதேனையா என் நண்பரின் அன்பை நினைத்தேன் அழுதேனையா. என் நண்பரின் அன்பை நினைத்தே அழுதேனையா. அழுதேன் அழுதேனையா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் சங்கீதம் 91:14 வாசிக்கக்கூடிய வேளையிலே அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
because he set his love on me. Therefore I will save him. I will set him on high, because he knows my name. He confidently trusts and relies on me, knowing I will never abandon him. No, never. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இந்த நல்ல நாளுக்காய் நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். மெய்யாகவே இந்த மாதத்திலும் இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்மை முகமுகமாய் காணப்படின கர்த்தருக்கு முதலாவதாய் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. விசேஷித்த வண்ணமாய் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்ல வாக்கை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வார்த்தைக்காய் வாக்குக்காய் சரி அருகிலே காணப்படக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கரங்களை பற்றி கர்த்தர் நமக்கு கொடுத்த சங்கீதம் 91:14 கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் வாய் திறந்து சொல்லுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒருவருக்கொருவர் கை பிடிச்சு சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கை பிடிச்சி சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவன். பட்டுன்னு அப்படியே விட்டுறீங்களா கையை? கர்த்தர் நல்லவன். கர்த்தருடைய கரம் நமக்கு நல்ல வாக்கை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கக்கூடிய வேளையிலே இந்த சங்கீதம் அநேக பிள்ளைகள் மனப்பாடமாய் மனதிலே எப்பொழுதுமே வைத்திருப்பார்கள். பள்ளிகளிலும் சரி, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியிலும் சரி, அதிகமாக இந்த சங்கீதம் 91 ஒரு நேசிக்கப்படக்கூடிய ஒரு சங்கீத புஸ்தகமாக இருக்கும். பிறந்தநாள் வீடுகள்லையும் இந்த சங்கீத புஸ்தகத்தை வாசித்து ஜெபிக்கக்கூடிய காரியங்களை நாம் அறிகிறோம், நாம் வாசித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே மூவரை குறித்து நாம் பார்க்க முடியும். மூவர் யார் என்றால், தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது, அவனுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய உன்னதமான பொக்கிஷம், அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அந்த கடைசி 3 வசனங்களிலும் அவர்களோடு கூட இணைந்து அவர்களை பலப்படுத்துகிற காரியம், திடப்படுத்தக்கூடிய காரியம். இந்த நல்ல தகப்பனாய் காணப்படக்கூடிய சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய காலங்களிலே அவன் அந்த முதல் 2 வசனங்களை வாசிக்கக்கூடிய வேளையிலே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ஆரம்பிக்கிறான். 2வது வசனத்தை பார்ப்பீர்களானால், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். யாரை குறித்து சொல்லுகிறார்? தன்னை குறித்து அவர் சொல்லக்கூடியவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது தான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் நடுவிலும் எப்படிப்பட்டவர்களாய் செயல்படுகிறோம் என்பதை நன்றாய் நாம் அறிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவன் சாட்சியாய் அவன் சொல்லும்படியாகவே இந்த சங்கீத வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். கொஞ்சம் வாய் தெரிஞ்சு சொல்லுவோமே. அவன் சொன்ன வார்த்தை, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளுக்குள்ளாய்
நாம் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்தோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 21 அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். 22 நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். 23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையை ஜீவ வழி. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இந்த சாலமோனுக்கு அதிகமாய் கிடைத்ததினாலே அவன் ராஜாவாய் நடத்தப்படக்கூடியவனாய் இருக்கிறான். இந்த ராஜாவாக காணப்படக்கூடிய தாவீதுக்கு, இந்த சாலமோனுக்கு தகப்பன் தாவீது அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே, என் ஆண்டவர் எனக்கு இப்படியாய் இருந்தால் அவர் உனக்கும் எப்படியாய் இருப்பார் என்பதை உணர்த்தும்படியாக தான் அங்கு சொல்லப்பட்டுள்ள சங்கீத புஸ்தகத்தினுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே 3 வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரையிலும் அவர் உனக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார், அவர் உன்னை எப்படியாய் பாதுகாப்பார், அவர் உன்னை எப்படியாய் நடத்துவார். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நல்ல தகப்பனாய் நம் ஒவ்வொருவருக்கும் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டுமென்றால் நம் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சமூகத்தோடு இருக்கக்கூடிய அனுபவம் இருந்தால்தான் நாம் சத்தியத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே பேச முடியும். இன்றைக்குள்ள குறைபாடுகள் ஏனென்றால், விடுதலை இயேசுவினாலே நாம் விடுதலை பெற்றுக்கொண்டோம், அதோடு நாம் சத்தியத்தை நாம் அறிவதில்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இயேசுவின் நிமித்தம் வைராக்கியம் கொள்ளுவார்கள், ஆனால் அவர்களுக்குள் சத்தியம் இல்லாததினாலே அவர்கள் குடும்பத்திலே அலசடி படக்கூடிய காரியங்களை நாம் கவனிக்க முடிகிறது. நாம் இந்த சங்கீத புஸ்தகம் மிகுந்த நேசத்திற்கும் அன்புக்குரிய ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது. இங்கு சங்கீதக்காரன் தன்னுடைய நிலையை அவன் அறிந்து தன் மகனை குறித்து சொல்லுகிறான். கர்த்தர் என்னை பாதுகாத்தார், உன்னை பாதுகாப்பான். கர்த்தர் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மிக்கசலகதுவாலா உளையுடுதல் அவாந்திர வழியில் எல்லா காரியங்களிலும் என்னை பாதுகாத்தார், என்னை பாதுகாத்தவர் உன்னையும் பாதுகாப்பார். அந்த ஒரு மிக்கசலகதுவால நம்பிக்கையை கொடுக்கும்படியாய் அவன் காணப்படக்கூடியவனாய் இருக்கிறான். அதோடு மட்டுமல்ல, சங்கீதம் 91:9 வாசிக்கக்கூடிய வேளையிலே, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அவர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறவன், எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவன், எனக்கு ஒரு உயர்ந்த நிலை பாதுகாப்பை கொடுத்து என்னை நடத்துகிறவன் உன்னையும் பாதுகாப்பா. அதனாலே நீ யாரோடு இரு? கர்த்தரோடு இரு என்று சொல்லும்படியாய் அவன் சொல்லக்கூடிய வேளையிலே அங்கு நடந்த சம்பவத்தை அறிந்த தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைப்படக்கூடிய வார்த்தை தான் அந்த கடைசி 3 வசனங்களும் காணப்படுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்.
என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, சாலமோனை குறித்து நாம் அறியக்கூடிய ரகசியங்களை அறிய வேண்டும். தேவ ஆவியானவர் அவன் தொடக்கத்தில் இருந்த அந்த நாட்களிலே தகப்பனுடைய போதகத்திலே அவன் இருந்து அவன் கடந்து வந்தான். ஆனால் பின் நாட்களிலே உலக சிநேகிதத்தினாலே அவன் விழுந்து போகக்கூடியவனாய் இருந்தான். ஆனால் இந்த நிலையை குறித்து பார்க்கக்கூடிய வேளையிலே சங்கீதம் 91:14 நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அவனுடைய முன் நாட்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது என்றால், கர்த்தரோடு இருக்கக்கூடிய நல்ல அனுபவத்தை உடையவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். அவனுடைய கையிலே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார், அவனை பலப்படுத்தினார், அவனுக்கு தயவு பாராட்டக்கூடியவராக இருந்தான். இந்த சாலமோனுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? 1000? ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு ஒவ்வொரு பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? 1000 மனைவிகள் அவனுக்கு காணப்பட்டாங்க. ஆனால் அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் மற்றும் சில பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகளை குறித்து அங்கே பார்க்க முடியவில்லை வேதத்திலே. ஆனால் ஒரே ஒரு மகன். 1000 மனைவி கட்டியிருந்தாலும் அவனுக்கு செல்லமாக தங்கமாக ஒரே பிள்ளையை கற்றுக் கொடுத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை ஏது நம்ம ஆராய்கிறது? பாசு தான் அறியணும். அவங்க தெரிஞ்சால் போதாதா? ஊழியக்காரி தெரிஞ்சால் போதாதா? ஊழியக்காரன் தெரிஞ்சால் போதாதா? நீ சொல்லி நினைத்து கொள்ளாதீங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. நாம் மெய்யான விடுதலையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பரிபூர்ணப்பட்ட ஒரு அத்தாட்சி வேண்டுமென்றால் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து நாம் செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவர் பூமியிலே வந்து பாடுகளை படக்கூடியவராக இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை தள்ளி போடவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே காணப்படக்கூடிய பிள்ளைகள் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு எங்களுக்கல்ல, புதிய ஏற்பாடு தான். இயேசுவை பற்றினால் போதும், இயேசுவை பற்றினால் தான் போதும். இயேசு மாத்திரம்தான் ஆண்டவர், இயேசுவோடு தான் இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு மாறுதல் இல்லை. ஆனால் தேவன் மிக சிலகதுவால இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தின் ஆதாரங்களை நன்றாய் அறிந்து நீங்கள் செயல்பட்டால்தான் ஒவ்வொரு காலங்களிலும் ஜெயம் எடுக்க முடியும். தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். அருமையான தேவ ஜனமே, இந்த தாவீது எவ்வளவாய் புகழப்படக்கூடியவராய் இருந்தார் என்றால், அவருடைய காலங்களிலும் அவர் பாவம் செய்யாத வண்ணம் இல்லை. ஆனாலும் அவர் ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் 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 பாவத்திலே விழுந்து போகக்கூடிய வேளையிலே 7-70 தடவை கூட மன்னிக்கிறார். ஆனால் அதே பாவத்திலே விழுந்து கிடக்கக்கூடிய வேளையிலே அங்கு முடிவு எப்படியாக இருக்கும் என்றால் மன்னிப்பு கிடையாது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அந்த திருடனுக்கே ஆண்டவர் சிலுவையிலே மன்னிப்பு கொடுத்து
அவனை பரதேசிலே இருப்பான் என்று சொன்னான். அதனால நாங்களும் பரதேசிக்கு கடந்து போயிடுவோம் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டு, தேவனுடைய கட்டளையை மீறிக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு நீ கடந்து போவாயானால் கடைசி நிமிடம் பரிதபிக்கப்படக்கூடிய நிமிடமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த நிக்கசலகிதுவால சங்கீத புஸ்தகத்தினுடைய காரியங்களை கவனிக்கக்கூடிய வேளையிலே அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சை என்று சொல்லக்கூடிய வேளையிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய தாகம் எல்லாமே அது அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சைகளை யார் அறிந்தவர்? கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். இந்த கர்த்தர் யாராயிருக்கிறார்? காண்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை என்னை காண்கிற தேவன். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை சிந்தித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 11:12. அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பதினொன்று 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேலே நோக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கிற தேவன். இங்கு தகப்பன், மகன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார். அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அவர் நம்முடைய தனிப்பட்ட நிலைமையும் பார்க்கிறார், நம்முடைய குடும்ப சூழ்நிலையும் பார்க்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை கவனித்து அறிகிறார், நம்முடைய வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். தாவீது சாலமோனுக்கு எதை புகட்டினார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை புகட்டக்கூடியவராய் அவருக்கு அதிகமான தேவ ஞானத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவனுக்கு உணர்த்தும்படியாய் அவன் தன்னுடைய சிறுமைப்பட்டிருந்த காலங்களை எல்லாம் விட்டு அவன் ராஜாவாய் உயர்த்தப்பட்ட அந்த காலகட்டத்தை அவனுடைய சமூகம் உணர்ந்து, இனி தேவனோடு இருக்க வேண்டும். அவர் என்னை விடுவித்தார், உன்னையும் விடுவிப்பார். அவர் என்னை நடத்தினார், உன்னையும் நடத்துவார். இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறீங்க. அநேக தடவை சங்கீதம் 91 வாசித்திருப்பீங்க. ஆனால் இந்த வார்த்தை எப்போவாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்கீங்களா? அங்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தார் என்றால், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். உங்களுக்கு எப்படி இருந்திருக்க? இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை போதித்திருக்கிறோம்? சத்தியத்தை போதிக்கிறோமா? தம்பி
அருமையான ஜோசுவா அடிக்கடி கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை கவனிக்க முடியும். இளம் தலைமுறையினர் சத்தியத்தை அறியாதவனும் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்கிற தாகமானது அவர் மத்தியிலே காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்களிலே படிப்பு பட்டம் அவையெல்லாம் தேவைதான், தேவையில்லை என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுவார், படிப்பு பட்டம் எல்லாம் அப்புறம் தேவையே கிடையாது பாரு. அவருக்கு பட்டம் கொடுத்ததுனால தான், அவருக்கு படிப்பில் இருந்ததுனால தான் அவருடைய காலேஜில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், நல்ல பொசிஷனில் கர்த்தர் உயர்த்தி வைத்து இருக்கிறார். அதுபோலவே கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அதே வேளையிலே கர்த்தரோடு இருக்க உங்களை ஒப்பு கொடுங்கள், கர்த்தரோடு பழகுங்கள், கர்த்தரோடு இருக்க உங்களை தாழ்த்துங்கள். அருமையான தேவ ஜனமே, நோவாவோடு கர்த்தர் இருந்தா. எப்போ எதனால இருந்தா? நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவன் குடும்பஸ்தன். அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தேவனோடு கடந்து போகவில்லை. அவன் தன்னுடைய குடும்ப காரியங்களை கவனித்து கொண்டு இருக்கிறான். மனைவி விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான், பிள்ளைகளை விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாஞ்சை கர்த்தரோடு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருக்க தன்னை தகுதிப்படுத்துகிறான். தன்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் அவர்தான் என்பதை அறிந்து இருந்தோம். ஒவ்வொரு காரியத்திலும் நீதி செய்ய அவன் பழகினவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு உறவாடக்கூடியவராக இருக்கிறார், அவனோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட புதிதிலே எப்போ பார்த்தாலும் சரி, தோத்திராண்டவரே தோத்திராண்டவரே தோத்திராண்டவர். பிறகு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கடந்து போன பிறகு ஆண்டவர் முன்னால் தான் என் கூட இருந்தார், இப்போது என் ஜெபம் கேட்கப்படல, உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பான். சாலமோனுக்கு அதைத்தான் தாவீது புகட்டினான். என் மகனே, என் குமாரனே, நீ என்ன பண்ண வேண்டும்? நீ கர்த்தரோடு இருப்பாயானால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். நீ ராஜாவாக இருக்கிறதுனால அவர் உன் கூட வந்து கொண்டு இருக்க மாட்டார். அப்படியானால் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய உலக அந்தஸ்துகள் எல்லாம் ஒருபுறம், நம்முடைய ஆவிக்குரிய நிலையானது நம்மை கர்த்தருக்கு முன்பாக ஸ்திரப்படுத்த, நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 31வது நீதிமொழிகளை வாசிக்கக்கூடிய வேளையிலே முதல் பகுதியை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31:1 ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. 2 என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. 3 ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே. 4 திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே, ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. 5 மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள்.
இது யாருக்கு கொடுத்தது? லேமுவேல் யாரு? சாலமோனுடைய காரியம்தான் லேமுவேல். இந்த லேமுவேல் அவனுடைய தாய் என்ன சொல்லி போதித்து அவளுடைய காலங்களிலே நடத்துகிறாள் என்றால், என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் கற்ப பிறப்பே, ஜீவனை கொடுத்து உங்களை பெற்றெடுத்து வளர்த்த உங்களுடைய தாய் எப்படிப்பட்ட போதனைக்குள்ளாய் உங்களை வளர்க்கிறார்கள். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள போதனை என்ன? அருமையான தேவ ஜனமே, அவனுடைய தாயும் அவனுக்கு போதிக்காத வண்ணம் இல்லை. அங்கு என்ன சொல்லுகிறாள்? அவனுடைய சிறு பருவத்திலேயே அவனை தேவனுடைய வார்த்தையிலே அவன் பழகும்படியாய் அவனை கற்பிக்கக்கூடியவளாய் காணப்படுகிறாள். யூதர்கள் மத்தியில் ஒரு கலாச்சாரம் உண்டு. என்னவென்றால், முதல் 5 ஆண்டுகள் தாயினுடைய அரவணைப்போடு கூட பிள்ளைகள் அவர்கள் கடந்து வருவார்கள். அந்த 5 முடிந்து 6வது வயது வரக்கூடிய வேளையிலே 6லிருந்து 12 வயது வரையிலும் அவர்கள் தகப்பனுடைய போதகத்திற்குள்ளாக தேவ வார்த்தைகளை அவர்கள் புகட்டி அவர்கள் வளர்ப்பார்கள். 12வது வயதிற்கு பிறகு கர்த்தரால் உன்னுடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் போதித்து உணர்த்துகிற வார்த்தை. இந்த 12வது வயதானது ஒரு தெளிவு வரக்கூடிய வயது. அருமையான தேவ ஜனமே, தன்னுடைய காலங்களிலே அவள் எப்படியாய் செயல்பட்டாள்? அந்த தாய் அவள் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவனை பெற்றெடுத்தவள். அவனுக்காய் தன்னுடைய அநேக பொருத்தனைகளை பெற்று கொடுத்திருக்கலாம். அநேக காரியங்களிலே துக்கத்தோடு கூட பெற்றிருக்கலாம். யாபேசுடைய தாயை பார்க்கிறோம், துக்கத்தோடு அவனை பெற்று போட்டாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இப்படியாய் ஒவ்வொரு தாய்மாருடைய கண்ணீர் அவரவர்களுக்கு தான் தெரியும். இந்த தாய் நல்ல போதகத்தை கொடுக்கிறாள். என்ன சொல்லுகிறா பாருங்க, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பொருத்தனைகளோடு நீங்கள் பெற்று போட்டிருப்பீங்க. இன்றைக்கு அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? போதித்து கடிந்து கொண்டு அவர்களை உணர்த்தி வளர்க்கக்கூடிய தன்மையானது மிகுந்த முக்கியம். தாய் தன்னுடைய பிள்ளைகளை அதட்டக்கூடிய வேளையில் அவர்கள் கேட்பாங்க. ஆனால் தாயோ எதை குறித்தும் பரவாயில்ல, அவன் கொஞ்சம்தான், அவன் இப்படி போகிறான், சரியாயிடுவான் என்று சொல்லி தனக்குள்ளே ஆறுதல் படுத்தி கொண்டு போனால் நிச்சயமாக அதனுடைய முடிவு பாவத்தின் சம்பளம் மரணமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு அடுத்தபடியாய் அவள் என்ன சொல்லுகிறா பாருங்க, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. உன்னை ராஜாவாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ ராஜாவாய் உயர்த்தப்பட போகிறாய். உன்னுடைய கிரியைகளிலே ராஜாக்களுடைய கிரியைகள் வெளிப்படக்கூடாது, அவர்களுடைய செயல்பாடுகள் வரக்கூடாது. அம்மிக்க சொல்லதுவாலா ஸ்திரீகளை அங்கே பாருங்க, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். உன் பலன் எங்கே இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் இருக்க உன்னை தகுதிப்படுத்த வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிவின் பாதைகளை கடந்து போக காரணம் யாரு? அருமையான தேவ ஜனமே, அநேக பிள்ளைகளுடைய வேதனைகளை பார்க்க முடிகிறது. அநேக குடும்பங்களிலே கண்ணீர், கவலை, தாகத்தோடு காணப்படுகிறார்கள். எப்பொழுது விடியற்கால வெளிச்சம் வரும் என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவ ஜனமே, கர்த்தரோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்காய் வாதாடுவார், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைகள் மாறாதவைகள். மிக்க சொல்லுகிறதால் வழி மாறி புருஷர்களுடைய சமூகம் கடந்து போகக்கூடிய வேளையில்
கர்த்தரை உங்களுக்கு முன்பாய் நிறுத்துங்க. கர்த்தர் நீதி செய்வார் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காய் நீதியை சரி கட்டக்கூடிய தேவனாய் அவர் வெளிப்படக்கூடியவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அதுபோலவே ராஜாக்களை கெடுக்கும் காரியங்கள் என்ன? சூதாட்டம், சீட்டு போடக்கூடிய காரியம், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் ராஜாக்கள் டைம் பாஸுக்கு செயல்படக்கூடிய காரியங்கள். நம்முடைய கிரியைகளிலே இந்த டைம் பாஸ் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் வெளிப்படுவான். இங்கு அடுத்தபடியாய் அவனுக்கு சொல்லுவான், உன்னுடைய காலங்களிலே திராட்சை ரசம் குடிப்பது உனக்கு தகுதி இல்லை. திராட்சை ரசம், மதுபானம், அதனாலே நீ எதை மறந்துடுவ? நியாய பிரமாணத்தை மறந்துடுவ. எப்படியாய் முக்கியப்படுத்துகிறார்கள் பாருங்கள். இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நியாய பிரமாணத்தை முக்கியப்படுத்துங்க. விசேஷித்த வண்ணமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், நாம் அவர்களோடு கூட எந்த ஒரு பிள்ளையோடும் கடந்து போவதில்லை. ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். எதை சொல்லுங்கள்? கர்த்தர் உன்னை காண்கிறார். உன்னுடைய போகிற வழியை கர்த்தர் காண்கிறார். உன்னுடைய படிப்பை கர்த்தர் காண்கிறார். உன்னுடைய வேலையை கர்த்தர் காண்கிறார். அவர் விசாரிப்பார். நீ நல்லதை செய்யக்கூடிய வேளையிலே உனக்கு மேன்மை உண்டாகும். படிப்பிலே கவனத்தை செலுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் படிப்பிலே மேன்மை உண்டாகும். வேலை காரியங்களிலே உண்மையாய் ஓடக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய காலங்களிலே மேன்மை உண்டாகும். எதனால? கர்த்தர் உங்களை விசாரிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கும். அருமையான தேவ ஜனமே, ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து வர நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அப்போ அவனுடைய தாய் நல்ல போதனைகளை கொடுத்திருந்தால், அவனுடைய தகப்பனாய் காணப்படக்கூடிய தாவீது அவனும் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல போதகத்தை கொடுக்கிறான். இன்றைக்குள்ள ஜனங்கள் நடுவிலே காணப்படக்கூடிய கலாச்சாரங்களை லகுவாய் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். எதனாலனா அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை இல்லாததினாலே உலக கலாச்சாரத்திற்குள்ளாக, உலக கேடுபாடுகளுக்குள்ளாக அவர்கள் சிக்குண்ட பிறகு அவர்கள் தங்களை விடுவிப்பவர்கள் யார் என்று சொல்லி போராடுறாங்க. முதல்ல போய் சிக்குண்டுறார்கள். எதனாலனா உலக கலாச்சாரத்தோடு, ஆடையாக இருந்தாலும் சரி, ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியுடைய படிப்பு வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் கடந்து வரக்கூடிய வேளையிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிற தகப்பனாய் அவர் வெளிப்படுவார். அவர் எதை பார்க்கிறார்? ஒரு தகப்பனுடைய தாயினுடைய வாஞ்சையை பார்க்கிறார். இன்றைக்கு தாயாய் தகப்பனாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கடிந்து கொள்ளக்கூடிய காரியத்திலே எப்பொழுதுமே அவர்களை கடிந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அவர்களுக்கு எரிச்சல் மூட்டாதீருங்கள் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதீங்க? கோபம் உண்டாக்காதீங்க. பிள்ளைகளும் பெற்றோரை எரிச்சல் படுத்தக்கூடிய காரியங்களிலே வரக்கூடாது. தன்னுடைய சுயம் வாலிப நாட்களிலே சுயமானது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். இதை போக்க உங்கள் நடுவிலே, தாய் தகப்பன் நடுவிலே என்ன வேண்டும்? தேவ வசனங்கள் வேண்டும். நீங்களே வாசிக்கலாம். உங்கள் பிள்ளைங்க எங்கேருந்து வாசிப்பான்? இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் வேதம் ஒழுங்காக வாசிக்கிறீங்க? அவன் யாரையும் கை தூக்க சொல்ல. உங்களுடைய மனசாட்சி வேண்டும். உங்களுடைய மனசாட்சி. ஆனால் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். இந்த நல்ல காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். ஆக அங்கு அவள்
ஆபிரகாமாலை துரத்தப்பட்டு கடந்து போன அந்த நாட்களிலும் அம்மிக்க சொல்ல இதுவால் அவள் வனாந்தரத்திலே கடந்து போய் கொண்டு இருந்தாள். தண்ணீர் தாகத்தை தீர்க்கும்படியாய் அங்கு அவள் காணப்படக்கூடிய அந்த குளத்தின் அருகிலே கடந்து போகக்கூடிய வேளையிலே அங்கு நின்ற தேவதூதன் என்ன சொல்லுவார்? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போய்கொண்டே இருக்கிறாய்? இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய ஓட்டம் எங்கு போய்கொண்டே இருக்கிறது? கர்த்தரை நோக்கி உன்னுடைய நடைகள் இருக்கிறதா? கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க வாஞ்சிக்கிறீர்களா? ஓங்கி புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வருகிறவன் இந்த கடைசி காலங்களிலே மேக ஸ்தம்பத்திற்களாய் அக்னி ஸ்தம்பத்திற்களாய் பிரத்யட்சமாய் நடத்துகிறார். கடந்த நாளிலும் கூட கம்யூனியனுக்காக திராட்சை வாங்க வேண்டும். சின்ன காரியம்தான். இந்த திராட்சையினுடைய காரியம் இங்கு ஞான ஸ்டோர்லேருந்து ஒவ்வொரு மாதங்களிலும் அவர்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஆனால் கடந்த நாளில் சுத்தமாக அவங்களும் மறந்துட்டாங்க, நானும் மறந்துட்டேன். அதனாலே நான் பெரம்பூருக்கு காலை வேளையில் போனேன். அங்கு காலை வேளையில் இல்லை. அதனால் அட்வான்ஸ் கொடுத்து விட்டு மத்தியானம் வரும் என்று சொன்னாங்க. 2 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கி கொள்ளலாம். 2 மணிக்கு நான் வீட்டில் இருந்து கிளம்பக்கூடிய வேளையில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். 1 மணி அளவில் இருந்து நான் பார்க்குறேன் நல்ல வெயில் காயுது. இந்த வெயிலுடைய உஷ்ணத்தினுடைய காரியங்களை எப்படி ஆண்டவரே போயிட்டு வர்றது என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் பிள்ளையாண்டானுடைய சமூகம் எப்படிப்பட்ட ஒரு நிலை. ஏன்னா அவனை அனுப்பி நான் வாங்கி கொள்ளுவேன். அங்கே பார்த்தேன் அவனையும் அனுப்ப முடியாது. இந்த நிலையில் பிள்ளை எப்படி அனுப்புவது என்று சொல்லி நான் 2 மணிக்கு ஆகாரம் புசித்து விட்டு நான் கிளம்பி நான் கடந்து போனேன். பார்த்தீங்கன்னா மேக ஸ்தம்பம் நான் அங்கிருந்து பெரம்பூர் போகக்கூடிய வேலையோ அங்கே வரையிலும் அந்த ஒரு தென்றல் குளுமையை தான் நான் ருசிக்கக்கூடியவனாக இருந்தேன். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் கிரியை செய்யும்படியாய் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாய் அவருடைய கண்கள் எவ்வளவு நோக்கமாக இருக்கிறது பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலவே நான் வாங்கிவிட்டு வரக்கூடிய வேளையிலும் அதே சூழ்நிலையை நான் கவனித்தேன். கர்த்தாவே, வீட்டுக்கு வந்த பிறகு உடனே நான் சொன்னேன், நன்றி கர்த்தாவே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினேன். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, இருதயத்தில் தான் நம்ம நினைக்கிறோம், இருதயத்தில் சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தாகத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆகாருடைய சமூகம் வனாந்தரத்திலே தாகத்தோடு அவள் கடந்து போனாள். ஆனால் அவளுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கும்படியாய் அவள் குடிநீரை தான் பருகும்படியாக அவள் கடந்து போனாள். ஆத்மாவிலோ அலசடி, வனாந்தரத்திலே துரத்தப்பட்டு இருக்கிறோம், நமக்கு யார் துணை உண்டு என்று சொல்லி அவள் கலங்கினவளாய் கடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்டு என்ன சொன்னான்? சாரா என் அடிமை பெண் ஆகிய ஆகாரே என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவள் ஒரு நிமிடம் திகைத்து போய் காணப்பட்டாள். ஏன்னா நம்முடைய பெயர் இவருக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய பெயரை அறிந்தவ, உன்னை பெயரிட்டு அழைத்தவ உண்மையுள்ளவ, உன்னுடைய தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டவ உண்மையுள்ளவ, உன்னை முன்குறித்தவ உண்மையுள்ளவ, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய சத்தத்திற்கு அடங்கி இருக்க நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்க வேண்டும். தாவீது தன் குமாரனுக்கு, தாவீதுனுடைய மிக அகித்துவால மனைவி பற்றிய சமூகம் தன் குமாரனுக்கு கொடுத்த ஆலோசனைகளை அங்கு என்ன நடந்தது? அவன் பூஸ்ட் ஆகும்படியாய், தேவனுக்குள் அவன் பூஸ்ட் பண்ணும்படியாய் கர்த்தர் அவனை நடத்தினார். இன்றைக்கி 1 லிட்டர் 2 லிட்டர் பாலில் கொஞ்சம் பூஸ்ட் போட்டு குடித்தா
நம்மை பூஸ்ட் ஆகிடுறது இல்லை. ஒரு நிமிஷம் நன்றாய் நினைத்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நன்றாய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபித்து பாருங்க. மிக்க சொல்லக்கத்துவாலா 1 லிட்டரில் 2 லிட்டர் பால் குடித்த மாதிரி நீங்கள் பூஸ்டாக இருக்க கர்த்தர் கிருபை தருவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைங்களை சொல்லுவாங்க, ஐயோ நான் பலவீனமாக இருக்கேன், நான் சுயனப்பட்டவளாக இருக்கேன், என்னை யார் பலப்படுத்துவா, என்னை யார் எங்களை தூக்கி விடுவா? கர்த்தர் ஒருவர் உங்களை விசாரிக்கிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். பேதுரு தான் சொல்லுகிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் மேலே வைத்து கொள்ளுங்க என்று சொல்லலை, அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கவலை பாரத்தினால் நிறைந்திருக்குங்க? உங்களுடைய வாஞ்சைகளை கர்த்தர் அறிகிறார், உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அறிகிறார், உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளை அறிகிறார், உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், உங்களுக்கு மேன்மையான பாதையில் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது தனிப்பட்ட நிலையில் கிதியோனை கண்டால் அவன் தனி ஒருவனாய் தன்னுடைய குடும்பத்தின் மத்தியில் நான் ஒருத்தன் தானே ஆண்டவரே பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னாலும் 6 நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவன் தனிமையிலே பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். அவனையும் கர்த்தர் சந்தித்தார். அவனை தனியாக விட்டாரா? உனக்கு இருக்கிற பலனோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. அவன் எந்த பலனோடு யுத்தம் பண்ண போனா? அவனுக்குள் இருக்கிறது கொஞ்சம் பலன்தான். இன்றைக்கு உனக்கு இருக்கக்கூடிய பலன் கொஞ்சம் பலனாக இருக்கும். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நீ கடந்து போகக்கூடிய வேளையில் எல்லா சத்துருக்களுடைய பிடியில் இருந்தோம் கர்த்தர் உங்களை விலக்கி உங்களை மீட்டு நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலவே குடும்பத்தினுடைய காரியங்களை மனோவுடைய மனைவியினுடைய வாஞ்சை என்ன? குழந்தை இல்லை, ஆனால் கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். மிக்க சொல்லுவாளா மனைவியை சந்திக்கிறா, புருஷனை சந்திக்கிறா. அவர்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாய் அங்கு சிம்சோனை பெற்றெடுக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே புருஷன் மனைவியினுடைய விட்டு கொடுக்கக்கூடிய சுபாவம் நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தை காண்கிற தேவன் அங்கு மனோவுக்கு வெளிப்படுகிறார், மனோவுடைய மனைவிக்கு வெளிப்படுகிறார். மனோவுடைய மனைவிக்கு வெளிப்படக்கூடிய வேளையிலே அங்கு அவருடைய புருஷன் என்ன சொல்லுவார்னா, உன் கூட பேசின ஆண்டவர் என் கூடயும் பேசட்டுமே என்று சொல்லக்கூடிய வேளையிலே மறுபடியும் மனைவியின் மத்தியிலே தான் வெளிப்படுவார். அப்பொழுது அவன் நீக்க சொல்லுகிறவள் அவர் எங்கே இருந்தா? அவள் வயல்வெளியிலே காணப்படுகிறார். நல்ல வேலை செய்யக்கூடிய குடும்பம், நல்ல பிரயாசப்படக்கூடிய குடும்பம். கர்த்தர் வீட்டில் இருந்தால் தான் வருவார் என்று சொல்லி நினச்சி கொண்டு இருக்காங்க. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற. அல்லேலூயா. நீ போகிற இடம், நீ எங்கே போனாலும் உன் கூட இருக்கிறா. எங்கு போனாலும் பார்த்து கொண்டு இருக்கிறவ இந்த கடைசி காலங்களில் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலாவது சில விசேஷித்த தீர்க்கதரிசிகளோடு இருந்து ஜனங்களை நடத்தினார். ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுகளை பட்டு அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு மாம்சத்தை பிற்க நமக்காக ஒப்பு கொடுத்து அவர் கடந்து வந்த பிறகு என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொருவர் நடுவிலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு அன்பு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாஞ்சாய் இருப்பாயானால் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அவருடைய முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆரம்பிக்கும் போது
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 42:1 சங்கீதக்காரன் சொல்லுவான், மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது என்று சொல்லுவான். சங்கீதம் 119:20 வாசிக்கக்கூடிய வேளையிலே, உமது நியாயங்கள் மேல் இருக்கும் வாஞ்சையினால் என்னுடைய ஆத்துமா. அது வசந்த வாசிங்க. நூற்றி 19:20. அவருடைய நியாயங்களை குறித்தான காரியத்தில் நம்முடைய ஆத்மா தொய்ந்து போகல. சங்கீதம் 119:40 வாசிக்கக்கூடிய வேளையிலே,
உமது கட்டளைகள் மேலே நான் வாஞ்சையாக இருக்கிறேன் என்று சொல்லுவான். சங்கீதம் 119 131 என்ன சொல்லுவார்னா, உமது கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியினால். எப்படி உட்கொள்றா? ஆவென்று உட்கொள்ளும்படி ஆவென்று திறந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளக்கூடியவராக இருக்கிறான். அதுபோலவே சங்கீதம் 26:8 வாசிக்கக்கூடிய வேளையிலே, உம்முடைய மகிமையின் ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய கதறல் காணப்படுகிறது. 1 நாளாகும் புஸ்தகத்திலே 29:3 வாசிக்கக்கூடிய வேளையிலே, ஆலயத்தின் மேலுள்ள வாஞ்சைகளினாலே அவன் அநேக ஆசீர்வாதங்களை ஆலயத்திற்கென்று சுதந்திரித்து வைக்கக்கூடியவனாக இருந்தான். அருமையான தேவ ஜனமே, மிக்க சொல்லகதுவாலா நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் காண்கிறார். நம்முடைய வாஞ்சையினாலே மிக்க சொல்லகதுவாலா நாம் வாஞ்சிக்கிற காரியம் நிறைவேறக்கூடிய வேளையிலே என்ன நடக்கிறது என்றால், அது நம்முடைய ஆத்மாவுக்கு இனிமையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13:19 வாசிக்கக்கூடிய வேளையிலே, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிமையாய் காணப்படுகிறது. அதுபோலவே 1 பேதுரு 2:3 பேதுரு சொல்லுவான், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்கிறேன். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்முடைய வாஞ்சை இருக்கிறதா? நம்முடைய வாஞ்சை நாம் மிக்க சொல்லகதுவாலா நம்முடைய தேவன் நம்முடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் அதிக நேரம் தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் கழிக்க நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அதனால் நான் சங்கீதம் 119:13 வாசிக்கக்கூடிய வேளையிலே, வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். மிக்க சொல்லகதுவால சங்கீதம் 139:23 வாசிக்கக்கூடிய வேளையிலே, என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய சுய சிந்தையிலே கடந்து போகக்கூடாது. வீணான சிந்தையிலே கடந்து போகக்கூடாது. நம்முடைய சிந்தையை கர்த்தர் காண்கிறார். எரேமியா 2:31 வாசிக்கக்கூடிய வேளையிலே, எரேமியா கண்ணீரின் தீர்க்கதரிசி சொல்லுவா, கர்த்தரின் வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எதை சிந்திக்கிறோம்? எவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறோமா? மிக்க சொல்லகதுவாலா அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் அவருடைய வார்த்தையின் அன்புக்குள்ளாய் நாம் வளர நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். அதை விட்டு நாம் வீணான எண்ணங்களுக்குள்ளும் சிந்தைகளுக்குள்ளும் நாம் கடந்து போகக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வீணான எண்ணங்கள் சிந்தையில் வேண்டாம், பாரமான பயங்கள் உள்ளத்தில் வேண்டாம். வீணான எண்ணங்கள் சிந்தையில் வேண்டாம், பாரமான பயங்களும் உள்ளத்தில் வேண்டாம். பொல்லாத நினைவுகள் வேண்டவே வேண்டாம். ஜபத்திற்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். பொல்லாத நினைவுகள் வேண்டவே வேண்டாம். ஜபத்திற்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கைவிடுவாரோ என்ற கலக்கம் வேண்டாம், மறந்திடுவாரோ என்ற மனமும் வேண்டாம். கைவிடுவாரோ என்ற கலக்கம் வேண்டாம், மறந்திடுவாரோ என்ற மனமும் வேண்டாம்.
விலகிடுவாரோ என்ற வேதனை வேண்டாம். பதில் தருவார் உனக்கு பயந்திட வேண்டாம். விலகிடுவாரோ என்ற வேதனை வேண்டாம். பதில் தருவார் உனக்கு பயந்திட வேண்டாம். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவர் செய்த நன்மைகளை மறந்திட வேண்டாம். மனிதர்கள் செய்த தீமைகளை நினைத்திட வேண்டாம். அவர் செய்த நன்மைகளை மறந்திட வேண்டாம். மனிதர்கள் செய்த தீமைகளை நினைத்திட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். பதிலுக்கு பதில் தீமை செய்திட வேண்டாம். நீதிக்கு பதில் வரும் கலங்கிட வேண்டாம். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறபடியால் நம்ம மத்தியில் வீணான எண்ணம் சிந்தை வேண்டாம். நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமாகவே நாம் நினைக்க வேண்டும். ஏன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தேவன் வல்லவன். அவர் நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் கடந்து வர போகிறார். பிரசங்கி 3:17 பிரசங்கி என்ன சொல்வார்னா, மாய் மாய் என்று சொல்லக்கூடிய இந்த பிரசங்கி சகல எண்ணங்களையும் கர்த்தர் நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறது என்று சொல்கிறார். சகல எண்ணங்களையும். அப்போது நம்முடைய காலங்களிலே நம்முடைய நினைவுகளை வாஞ்சிக்கிறவ, அறிந்திருக்கிறவ, நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறவ உனக்காய் வழக்காடுவா, உனக்காய் யுத்தம் பண்ணுவா, உனக்காய் பரிந்து பேசுவா, உனக்காய் அவ எல்லாவற்றையும் அவ செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவ உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய நினைவிலே அது தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த நினைவுகள், அடுத்தபடியாக பார்க்க வேண்டும் நினைவுகள். அருமையான தேவ ஜனமே, அவருடைய வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 4:12 அவருடைய வசனம் நினைவுகளை வகையறுக்கும். வகையறுக்கும். நம்முடைய நினைவுகளை அது என்ன பண்ணும்? உள்ளும் புறம்பும் நமக்குள்ளே அது பாய்ந்தோடி அது நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இப்படியாய் நம்முடைய நினைவுகள் ஒரு புறத்திலே நாம் வீணான எண்ணங்களுக்குள்ளும் போக வேண்டாம், சிந்தைகளுக்குள்ளும் போக வேண்டாம். அவருடைய வசனத்தின் நினைவுக்குள்ளாய் நாம் கடந்து வரக்கூடிய வேளையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னென்னா 29:11 நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கான நினைவுகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன நினைத்திருக்கிறார்? நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். உன்னுடைய அவிசுவாசம் உனக்குள்ளே வேண்டாம், உன்னுடைய வீணான எண்ணம் வேண்டாம், வீணான சிந்தை வேண்டாம். உன்னுடைய சமூகத்தை நான் ககத்தால் காண்கிறவன். அவர் நமக்கு தீமை அல்ல, அவர் நமக்கு நன்மையை செய்ய சித்தம் கொண்டவராக இருக்கிறார். இது பொல்லாத உலகம், பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ஆதியாகமம் 6:5 பார்க்க முடிகிறது. அவனுடைய இருதயம் நினைவுகளின் தோற்றம் முதலே பொல்லாதென்று கர்த்தர் கண்டார். யாரை குறித்து? மனுஷனை குறித்து. தேவ மனுஷனாய் காணப்படக்கூடிய
உங்களை குறித்து அல்ல. அல்லேலூயா. சாதாரணமாக மனுஷனாக இருப்பாயானால் உன்னை குறித்து தெளிவாய் அவர் எழுதியிருக்கிறார். நீ தேவ மனுஷனாக இருப்பாயானால் இது உனக்காய் எழுதப்பட்டது அல்ல, இது தேவனை அறியாதவர்களுக்காய், தேவனுடைய வசனம் இல்லாதவர்களுக்காய், தேவனுடைய வாசனை இல்லாதவர்களுக்காய் எழுதப்பட்டுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, ஆகவே மனுஷருடைய தோற்றம் முதல் அவனுடைய நினைவுகள் எப்படி இருந்தது? பொல்லாப்பாய் இருந்தது என்று கர்த்தர் கண்டார். அதனால தான் நோவா நாட்களில் ஜலப்பிரளயம் வரக்கூடியதாக இருந்தது. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஒவ்வொரு காலங்களிலும், நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். சங்கீதம் 139:2 வாசிக்கக்கூடிய வேளையிலே, என் நினைவுகளை தூரத்தில் இருந்தே அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்துக்கு ஏறினாலும் பூமியில் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் சமுத்திரங்களில் நான் கடையாந்திர பரியந்த வரையிலோ அங்கேயும் என்னுடைய கரம் நடத்தும் என்று சொன்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 3:16 வாசிக்கக்கூடிய வேளையிலே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்கள் நினைவில் வந்தது. 1 நாளாகமும் 13:3 வாசிக்கக்கூடிய வேளையிலே, சவுலின் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டியை நாம் தேடாதே போனோம். அதை மறுபடியுமாய் பாலையுதாவில் இருந்து அங்கே எங்கே வருகிறது, எருசலேமுக்குள்ளே கொண்டு வருவோம் என்று சொல்லி, தாவீதின் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டியை தேட, கர்த்தருடைய வார்த்தையை தேட, ஜனங்கள் கர்த்தருடைய பெட்டியை தேட, கர்த்தருடைய வார்த்தையை தேட ஒரு திருப்பு முனையாய் தாவீது வந்தார். அருமையான தேவ ஜனமே, மிக்க சொல்லகதுவாலா, நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் மிக்க சொல்லகதுவாலா அல்ல தட்டுவோமானால் அவரும் நம்மை அல்ல தட்டுவார். கர்த்தருடைய வார்த்தையை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமன் என்றும் நிறைவேறும். முந்திய காலங்களிலே ஒருவேளை தேவனுடைய வார்த்தை வசனங்களை வாசிக்காத ஒன்றும் இருந்திருக்கலாம். இனிமேலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுக்க, நீ நல்ல தகப்பனாய், நல்ல நிக்க சொல்லகதுவாலா ஆசாரிய குடும்பமாக இருந்து உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, மிக்க சொல்லகதுவால் அவர் நம்முடைய தாகத்தையும் அறிந்திருக்கிறவன். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், தாகத்தோடு எந்த காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோமோ. சிம்சோன் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். 15:18 அவன் தாகமடைந்தவனாய் காணப்படுகிறான். பேச முடியாது. ஏன்னா அவன் பெரிய யுத்தத்தை நடத்திவிட்டு ஒரு கழுதை பச்சை எலும்பி கொண்டு 1000 பேரை கொன்றுவிட்டு அவன் கடந்து வரக்கூடிய வேளையிலே மிகுந்த களைப்படைகின்ற அவனாய் காணப்படுகிறான். அந்த களைப்பு அவனை அப்படியாய் மயங்கி விழப்படும்படியான ஒரு வேலையாய் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அங்கிருந்த துறவை அவர் திறந்துவிட்டு அவனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருந்தான். அவன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டான்னா, நான் இந்த பெலிஸ்தர் நடுவிலே, நான் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நடுவிலே நான் மடிந்து போக வேண்டுமா ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய எண்ணங்கள் வெளிப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, மிக்க சொல்லகதுவாலா விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்கள் மிருகத்திற்கு சமமானவர்கள். ஆகவே அவர்களை குறித்த நமக்குள்ள எண்ணங்கள் வேண்டாம். அவர்கள் மிருகங்களாக இருக்கலாம். ஆனால் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர் உன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவன், உன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவன்.
உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறவன், உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறவன். யோவான் 7:37 ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 55:1 பார்க்க முடியும். ஓ தாகமாக இருப்பவரே என்று சொல்லி அப்படியாய் தாகத்தோடு காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாய் கடந்து வருகிறார். ஏசாயா 44:3 வாசிக்கக்கூடிய வழியிலே, தாகமுள்ள வெண்மையில் தண்ணீரையும் வறண்ட நிலங்களிலே ஆறுகளை ஊற்றுகிற கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். வறண்டு போய் இருக்கிறாயா? தாகமாக இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் நான் எதுக்கு மேலே நேரத்தை எடுப்பேன் என்றால் நேரம் கடந்து போகும். மிக்க சில இதுவால் உயர்ந்த அடைக்கலம் உண்டு. உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் உயர்ந்த அடைக்கலம் உண்டு. ஏனென்றால் தேவனை வாக்கு பண்ணினார். பரிசுத்த ஆவியானவன் இந்த வாய்க்காக இதுவாலா மிக்க சில இதுவால வேளையிலும் நமக்கு கொடுத்த வாக்குக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், நீங்கள் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவர் விடுவிப்பார். என் நாமத்தை, தேவ நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார். இந்த 7வது மாதத்திலும் இந்த நிக்கசலகத்தால நல்ல நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தபடியால் கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் இன்றைக்கும் தேவ ஜனமே அவருடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறாயா? சற்று எழும்பி நிற்போம். இந்த வேளையில் கர்த்தருடைய பந்தி, அவருடைய நாமத்தை நீ எப்படியாய் அறிந்திருக்கிறார்? ஒவ்வொரு காலத்திலும் பரிசுத்தவான்கள் அறிந்து கொண்டார்கள். மிக்க சிலகத்துவால் ஆபிரகாம் அறிந்து கொண்டான். மிக்க சிலகத்துவால் ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? சர்வ பலமுள்ள தேவனாய் வெளிப்பட்டார். இன்றைக்கும் நமக்கு வெளிப்படுகிற தெய்வம் தாவீது கர்லிய மாறாத கிருபைகளை கொண்டு உங்களையும் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறபடியால் கர்த்தரை நாம் நம்மைக்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சையை அறிந்திருக்கிறவன், உங்களுடைய தாகத்தை அறிந்திருக்கிறவன், உங்களுடைய இயக்கங்களை அறிந்திருக்கிறவன். கர்த்தருடைய இரக்கம் பெரிது, கர்த்தருடைய தயவு பெரிது. கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது யாரு? சொல்லுகிறார், உன்னை என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், ஒருபோது பொய்யுரையாதவர், உன்னை என்னை காண்கிறவர், உன் கண்ணீரை துருத்தில வைத்து விசாரிக்கிறவர், மனுஷதை நம்போது விட்டுவிடுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தை ஒன்று கிளவிழாது. இல்லாத பட்சத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்த வேதனைகள் பாருங்கள். காண்கிற தேவன் நம்மை காண்கிறார். பெரிய காரியங்களை செய்த தேவனுக்கு கர்த்தர் அதிசயத்தை காணப்படுவார். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை எத்திக்கற்றவனாலே அழுபிக்கா வாக்குவியாகவா வியாகுல நிறைந்தவனான் பாருங்கள் நிறைந்தவளாய் நீ காணப்படுவாயானால் இந்த வேளையில் உன்னோடு பேசுகிறார். திடங்கொள். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசம் பண்ணுவார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். எங்கள் தேவனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க, அதை சேர்த்த காணப்படுங்க, ஊழியம் முடிந்து வேலை அடைங்க. ஏசன் ரத்தம் ஜெய சொல்லினா நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.